நம்ம இன்னைக்கு சமபந்தியில் கார்லிக் சாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கிறேன், அதாவது பூண்டு பேஸ்ட்டு. உங்களுக்கு பூண்டு நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுக்கு நான் 2 முட்டை யூஸ் பண்ணுறேன். முட்டையில் நம்ம எக் ஒயிட் மட்டும்தான் இன்றைக்கி சாஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். எக் யோக் தனியாக எடுத்து வச்சிடலாம், அதை வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம எக் யோக்கும் எக் ஒயிட்டும் பிரிக்கணும். ஆக்சுவலாக நம்ம ஊரில் தான் இது கார்லிக் சாஸ்ன்னு சொல்கிறோம், ஆனால் இந்த டிஷ்ஷோட ஒரிஜினல் பேர் வந்து டூம். அரபிக்கில் டூம்னா கார்லிக்னு அர்த்தம். இது வந்து ஒரு அரேபியன் டிஷ். உங்களுக்கே தெரியும், ஷவர்மாலலாம் நடுவில் இந்த சாஸ் தான் சேர்ப்பாங்க. அடுத்து இதில் நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன், அதாவது நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிட்டேன். சாரி, அதை என்னால் கேமராவில் கேப்சர் பண்ண முடியல. இப்போது நான் இதை இந்த எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். ஒருவேளை இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இதை மிக்சியில் கூட செய்யலாம், சூப்பராக வரும். இப்போது இதை நான் ஒரு 1 மினிட்க்கு பீட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதுக்கு நான் ஒரு கப் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் வந்து சேர்க்கறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இந்த டிஷ்ஷில். நம்ம 1 கப் ஆயிலையும் அப்படியே ஒன்றா சேர்த்துட்டோம் அப்படின்னா சாஸ் வந்து கர்டில் ஆகிடும், அதாவது திரிஞ்சிடும். நம்ம ஆயிலை ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே நம்ம பீட் பண்ணணும், அப்போ தான் சாஸ் நம்மளுக்கு நல்லா வரும். ஃபுல் ஆயிலையும் ஊற்றி முடிச்சு நான் ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிட்டு இருந்தேன். ஒருவேளை நீங்கள் மிக்சியில் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கார்லிக் சாஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இது நம்ம கிரில் சிக்கன், ஷவர்மா, இல்லை வீட்டில் ஏதாவது சிக்கன் டிக்கா, கபாப், சிக்கன் 65க்கு கூட நம்ம தொட்டு சாப்பிடலாம். எனி டீப் ஃப்ரைட் ஐட்டம்க்கு நீங்கள் இதை சாப்பிடலாம். ஓகே, இந்த டிஷ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற கமெண்ட்டை கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.